ஹாய் கைஸ், இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ் டெக் யூடியூபர்ஸ் பெய்ட் ரிவ்யூஸ் அதுக்கப்புறம் வர டிராமா. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய தமிழ் டெக் யூடியூபர்ஸ்லாம் வந்து பெருசா ப்ரமோஷன் பண்றாங்க. ஒரு ஃபோன் லான்ச் ஆவறதுக்கு முன்னாடி அத பத்தி வந்து அன்பாக்சிங் வீடியோ, ரிவ்யூ வீடியோலாம் போடுறாங்க. ஸோ அத வந்து பெய்ட் ப்ரமோஷன்னே போடாமயும் சில பேர் போடுறாங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா, இவங்கலாம் பெய்ட் ப்ரமோஷன் பண்றாங்க. இவங்க பண்றது எல்லாமே தப்பு. இவங்கலாம் எதுக்கு பண்றாங்க? இவங்கலாம் வந்து ஹானஸ்ட்டே கிடையாது. நான் ஹானஸ்ட்டா இருக்கேன். நான் கரெக்ட்டா பண்றேன். என்ன மாரி ஆளெல்லாம் வாழவே விட மாட்றாங்க. இந்த மாரி ஒரு சைட் ஆஃப் யூடியூபர்ஸ் பண்றாங்க. ஸோ இது 2த்துல எது வந்து கரெக்ட்ன்றத பார்க்க போறதில்ல. ஆக்சுவலா. ஏன்னா ஆப்வியஸா பார்த்தீங்கன்னா 2மே தப்பு தான். 2வது விஷயம் நம்ம என்ன கரெக்ட்டா பார்க்க போறோம்னா, இவங்க இந்த மாரிலாம் ப்ராடக்ட்ட பத்தி காட்டும்போது, எப்படி வந்து உங்களுக்கு கரெக்ட்டான ப்ராடக்ட்ட நீங்க வாங்குறதுன்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு சில விஷயம்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ நீங்க வந்து பெய்ட் ரிவ்யூ எதுவுமே வேணாம். ஸ்பான்சர்ஷிப்பே வேணாம். எல்லாரும் வந்து ஹானஸ்ட் ரிவ்யூ போடுங்கன்னா, எப்படி வந்து நீங்க ஒரு ப்ராடக்ட்ட வாங்குறீங்களோ, அதே மாரி தான் எந்த யூடியூபரா இருந்தாலும் வெயிட் பண்ணி ஒரு ப்ராடக்ட்ட வாங்கி, லான்ச் டே அன்னைக்கு ஆப்பிள் ஐஃபோன் வாங்குறாங்கன்னு வச்சுப்போம் எக்ஸாம்பிள்க்கு. அந்த ஐஃபோன் வாங்கிட்டு, அன்பாக்சிங் வீடியோ மட்டும் தான் அன்னைக்கு போடவே முடியும். அந்த ஐஃபோனோட ரிவ்யூ வேணும்னா 1 ஆர் 2 வீக்ஸ் அவங்க வெயிட் பண்ணி 2 வீக்ஸ் நான் யூஸ் பண்ணேன். இது பிளஸ் இது மைனஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணி போடணும். ஸோ ஆப்வியஸா பார்த்தீங்கன்னா, அவங்க அன்பாக்சிங் வீடியோ போடும்போதே நம்மளுக்கு வந்து ஈஸியா அந்த ப்ராடக்ட் இருக்கும். அந்த ப்ராடக்ட்ட வந்து உங்களால வந்து கரெக்ட்டா ஜட்ஜ் பண்ண முடியாது வாங்குறதுக்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, யூடியூப் மட்டும் தான் மார்க்கெட்டிங்ன்னு இல்ல. இப்போ வந்து அந்த பிராண்ட்ஸே வந்து மார்க்கெட்டிங் பண்றாங்க. யூடியூபர்ஸ மட்டும் நம்புறதில்ல. நத்திங் மாரி பிராண்ட்ஸ்லாம் வந்து டைரக்ட்டா வந்து அவங்களே வந்து ப்ரமோஷன் நெறைய பண்றாங்க. டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ப்ரமோஷன்ஸ் பண்றாங்க. யூடியூபர்ஸும் வந்து ப்ரமோட்டர்ஸ் தான். அவங்கள வந்து பெருசா வந்து இவங்க வந்து ஹானஸ்ட் பீப்பிள்ஸ்லாம் நெனைக்காதீங்க. டெக் யூடியூபர்ஸும் ஒரு வகையான ப்ரமோட்டர்ஸ் தான். ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு ப்ராடக்ட்ட எடுத்து, அந்த ப்ராடக்ட்ட வந்து ஓகே நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. பட் என்ன பண்றாங்க, அவங்க வந்து நல்லா இல்லன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க அந்த ப்ராடக்ட்ட பத்தினா, பிராண்ட் வந்து அவங்களுக்கு அனுப்புற ரிவ்யூ யூனிட்ன்ற ஒரு விஷயத்த அனுப்ப மாட்டாங்க. ரிவ்யூ யூனிட்னா, அவங்க வந்து அந்த ஃபோன வந்து அந்த ஃபோன் லான்ச்சுக்கு முன்னாடியே வந்து யூடியூபர்ஸ்க்கு குடுத்துருவாங்க. குடுத்துட்டு நீங்க ரிவ்யூ பண்ணி சொல்லுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ப்ராடக்ட்ட உங்களுக்கு குடுத்துருக்கோம். இதுல இருக்க பாசிட்டிவ மட்டும் சொல்லுங்க. இந்த மாரி வந்து புஷ் பண்ணுவாங்க பிராண்ட். எதுக்கு இத புஷ் பண்றாங்கன்னா, நீங்க ஒரு பிசினஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கலாம். நீங்க ஒரு கார் வச்சிருக்கீங்க. ஓகேங்களா? இப்போ 10 பேருக்கு வந்து நான் மார்க்கெட்டிங் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இந்த 10 பேர்ல வந்து 9 பேர் வந்து ஓகே மார்க்கெட்டிங் பண்ணி தர்றது, நான் பாசிட்டிவ் மட்டும் சொல்றேன்றாங்க. இப்போ மார்க்கெட்டிங் எதுக்கு பண்றதுன்னா, இந்த ப்ராடக்ட்டோட சேல்ஸ்க்காக தான். இப்போ நெகட்டிவா ஒருத்தர் சொல்லிறார்ன்னு வச்சுப்போம். அந்த நெகட்டிவா சொன்ன ஒரே காரணத்துக்காக உங்களோட காரே செல் ஆகலன்னா, அப்போ நீங்க மார்க்கெட்டிங்க்குன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அந்த ப்ராடக்ட்ட டிரான்ஸ்போர்ட் பண்ணி அனுப்பிச்சிருப்பீங்க. ஆஸ் அ பிராண்டா. அது எல்லாமே வீணுன்றத விட, நீங்க அவருக்கு அனுப்பிச்ச ஒரே காரணத்தினால உங்க ப்ராடக்ட் வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னா, அது எவ்வளோ பெரிய லாஸ்ல போய் முடியும். ஸோ இதனால பிராண்ட் பண்றது ரைட்டுன்னு சொல்ல மாட்டேன். என்ன ஆகுதுன்னா, யூடியூபருக்கு ஒரு பிராண்ட் ப்ராடக்ட் செல் பண்றாங்கன்னா, நீங்க ஒரு விஷயம் என்ன தெளிவா புரிஞ்சுக்கணும்னா, 100% அந்த யூடியூபரால அந்த பிராண்ட வந்து குறை சொல்ல முடியாது. ஏன்னா, நாளைக்கு அந்த பிராண்ட் ப்ராடக்ட் அனுப்ப மாட்டாங்க. எப்படி அனுப்புவாங்க? அனுப்புனா தான் குறை சொல்லி அந்த ப்ராடக்ட்டே ஃபெயிலியர் பண்ணிடுறாங்களே! அத தான் அந்த பிராண்ட்ஸ் யோசிப்பாங்க. இதுக்கு நடுவுல ஏஜென்சிலாம் இருக்கு. ஸோ இந்த ஏஜென்சி மார்க்கெட்டிங் ஏஜென்சிலாம் வந்து இன்னும் வந்து இத வந்து டைட் பண்ணி கரெக்ட்டா யார் பாசிட்டிவ் மட்டும் சொல்றாங்க. அத மட்டும் பார்த்து தான் இது பண்ணுவோம். நெறைய யூடியூப் சேனல்ல நம்ம போய் கேட்டுருப்போம். என்ன இப்படி ஏமாத்திட்டீங்க? இந்த மாரி பண்ணீங்க. அவங்களோட ஏமாத்தவே இல்ல. அவங்க கிளவரா மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காங்க. நீங்க மார்க்கெட்டிங் கிளவரா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பாராட்டலனா கூட பரவால்ல. நீங்க வந்து ரொம்ப நல்ல சேனல் நான் நம்புனேன். ரிவ்யூலாம் போட்டீங்க. நான் எப்படி இதுன்னா, இப்ப அவங்க ரிவ்யூன்னு சொல்லிட்டாங்கன்னா, அடுத்து அவங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வராது. எதுவுமே அவங்களால பண்ண முடியாது. அந்த பிராண்ட மறந்துட்டு அவங்க சொந்த காச போட்டு வாங்கி வந்து அவங்க ரிவ்யூ பண்ணலாம். பட் அதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, ஒரு ப்ராடக்ட்ட வாங்கி நீங்க வந்து இது பண்றீங்கன்னா, எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ வச்சு யூஸ் பண்ணி நீங்க ஒரு ப்ராடக்ட்ட வாங்குறீங்க பெரிய சேனல்னா கூட, லான்ச் டேக்கு அப்புறமா தான் அன்பாக்சிங் வீடியோ போட முடியும். இப்போ அந்த பிராண்ட் சென்ட் பண்றாங்கன்னா, அன்பாக்சிங் வீடியோ லான்ச்சுக்கு முன்னாடியே போட முடியும். இப்ப யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் லான்ச்சுக்கு முன்னாடியே அன்பாக்சிங் வீடியோ போடுறாரு. மேபி ரிவ்யூ கூட சொல்றாரு. பெய்ட் ரிவ்யூவா இருக்கும் மோஸ்ட்டா. ஒரு ப்ராடக்ட்ட வாங்கணும்னு நெனைக்கிறீங்க. அப்போ நீங்க அந்த வீடியோவ பார்த்துட்டு, இந்த வீடியோவ இக்னோர் பண்றீங்க. என்ன புதுசா இருக்க போகுது இந்த வீடியோல? அப்படின்னு இக்னோர் பண்ணிட்டு போயிடுவீங்க. இப்போ இந்த மாரி இருக்கும்போது, அந்த ஒரு பிராண்ட்ஸ விட்டுட்டா, நாளைக்கு அந்த யூடியூபரால ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி, அந்த டீம்க்கு சேலரி குடுத்து, அவரால வந்து YouTubeல வந்து சர்வைவே பண்ண முடியாது. அவர் பாட்டுன்னு என்ன பண்ணலாம்னா, சோலோ கிரியேட்டர் நானு. நான் என்தூசியஸ்ட்ன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு பெட்டிய தூக்கின்னு போயிட வேண்டியது தான். நீங்க திங்க் பண்ண வேண்டியது என்னன்னா,
யூடியூபர்ஸ், டெக் யூடியூபர்ஸ் ரிவ்யூ, அன்பாக்சிங் அது இதுன்னு போடுறாங்கன்னா, ஆப்வியஸா பிராண்ட் அவங்களுக்கு எந்த டைரக்ட்டா மணி குடுத்தா ஸ்பான்சர்ஷிப், பெய்ட் ரிவ்யூ. டைரக்ட்டா மணி இல்ல ஃப்ரீ குட்டீஸ் தருவாங்க. தீபாவளி பரிசு, பொங்கல் பரிசுன்னு அனுப்புவாங்க. இது கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஒரு லஞ்சம் மாரி தான். அதுக்கு 2 பேர் சைட்லயும் பெனிஃபிட் ஆயிக்கிறாங்க. இப்போ நீங்க என்ன பண்றோன்றது தான் மேட்டர். நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த மாரி வீடியோஸ்லாம் பார்க்கவே கூடாதுன்னா பார்க்கலாம். பார்த்தாலும் இந்த வீடியோ எதுக்காக பண்ணியிருப்பாங்கன்ற அந்த அறிவோட யோசிச்சு இந்த வீடியோ ஓகே இந்த மாரி பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸா இவங்க நெகட்டிவ் எதுவுமே சொல்லல. நம்ம நெகட்டிவ் என்னென்ன இருக்குன்றத பார்த்துட்டு பொறுமையா இந்த ப்ராடக்ட்ட வாங்கிக்கலான்றதுக்கு வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணாம நான் வீடியோலாம் பார்த்துட்டேன். சூப்பரா இருக்குன்னு சொல்ட்டாங்க. டக்குன்னு போயிட்டு ஃபர்ஸ்ட் நாளே வாங்கிட்டு, அப்போ நீங்க டெஸ்டரா இருப்பீங்க. அந்த ப்ராடக்ட்ல என்னென்ன எரர்லாம் இருக்குன்றது அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரிய வரும். மேபி நீங்க அதனால இது பண்ணிட்டு வேற ப்ராடக்ட்டே போலாம். மேபி லக்கியா இருந்தீங்கன்னா நல்ல ப்ராடக்ட் கூட கிடைக்கலாம். ஸோ அதனால யாருமே ஸ்பான்சர்ஷிப் வீடியோவே போடக்கூடாது. ஸ்பான்சர்ஷிப்னு ஒரு பிராண்ட பத்தி என்ன தப்பு தப்பா நம்ம சொன்னாலும் பிராண்ட் நம்மளுக்கு ஓடி நீ பண்ணுப்பா, நீ பண்ணுப்பான்னா சொல்ல மாட்டாங்க. இது பிசினஸா பாருங்க. பெய்ட் ரிவ்யூ பண்றவங்க எல்லாருமே கெட்டவங்க. பண்ணவே கூடாது. எல்லாமே இவனுங்கலாம் ரொம்ப மட்டமானவனுங்க. இவனுங்க இந்த மாரி தான் ஏமாத்தின்னு இருக்காங்க. ஊர ஏமாத்துறாங்க. இப்படிலாம் சொல்லிருக்காங்க ஒரு சைடு. அவங்க என்ன பண்றாங்க தெரியுங்களா? அவங்களாச்சும் ஒரு ப்ராடக்ட்ட குடுத்து ஏதோ ஒண்ணு பெய்ட் ரிவ்யூன்னு ஏதோ ஒண்ணு பண்ணின்னு இருக்காங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு அன்பாக்ஸிங் அந்த ப்ராடக்ட்டயாச்சும் காட்டுறாங்க. இன்னொரு சைடுல நான் நியாயஸ்தன். மத்தவன் எல்லாருமே தப்பு பண்றான்யா. இது எல்லாமே தப்பா இருக்கு. எதுவும் பார்க்காதீங்க. ப்ராடக்ட் இது செட்டே ஆகாது. தப்பு அப்படின்னு சொல்லிருக்காங்க. கிட்டத்தட்ட இவங்க இந்த பெரிய சேனல்லாம் தப்பு தப்புன்னு சொல்லி இவங்க என்ன ப்ரூவ் பண்ண பார்க்குறாங்கன்னா, இவங்க அடுத்து பெரிய சேனல் ஆவணுன்றதுக்காக தான் அந்த வீடியோவே மேக் பண்றாங்க. இப்போ உடனே நீங்க ஓகே இவரு பேசுறதுக்கான காரணம் பூடெக் மேல தப்பு, C4A டெக் மேல ரைட்டு அந்த மாரி சொல்றேன். கிடையவே கிடையாது. நான் இந்த வீடியோ பண்றதுக்கான காரணம் என்னன்னா, நான் டெக் யூடியூபர் ஓகேங்களா? 2வது விஷயம் நான் இந்த மாரி எல்லா பெரிய சேனலும் பார்த்துருக்கேன். சப்ஸ்கிரைபரா இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் அவங்க சொல்ற அவங்க வியூல இருக்க அந்த ப்ராடக்ட்ட வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். சில டைம் நல்லதா இருந்திருக்கு. சில டைம் கெட்டதா இருந்திருக்கு. நான் ஏன் இந்த வீடியோ பண்றேன்னா, இப்போ நான் பார்த்துட்டு பிளைண்டா பார்த்துட்டு ப்ராடக்ட் வாங்குனேன்ல, அந்த மாரி நீங்க பண்ணக்கூடாதுன்னு தான். எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே வெயிட் பண்ணிட்டு உங்களுக்கு எது தேவை, தேவையில்லன்னு சொல்லிட்டு டெக் மினிமலிசத்தோட கரெக்ட்டா பார்த்து வாங்குங்க. அத விட்டுட்டு ஃபர்ஸ்ட்டே நீங்க போய் ஃபர்ஸ்ட் மூவரா இருந்தீங்கன்னா, டெக்க பொறுத்தவரைக்கும் பெரிய பல்ப் வாங்க நெறைய வாய்ப்பு இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஸ்பான்சர்ஷிப்லாம் தப்பு தப்புன்னு பேசுறவங்க எல்லாருமே பேசுறது YouTubeல தான் பேசுறாங்க. ஆட செல் பண்ற பிளாட்ஃபார்ம் தான் YouTube, Google எல்லாமே. இன்டர்நெட்டே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஆடால தான் ரன் ஆகுது. அதெல்லாம் இல்லாம இவங்க என்ன பண்றாங்க, டைரக்ட்டா டிராமா கிரியேட் பண்றதுல மட்டும் தான் இருக்காங்க. ஒருத்தன் கால இழுத்து தான் மேல வரணுன்றது தான் இவங்க மைண்ட் செட்டா இருக்குன்னா, இது எப்படி ஒரு டெக் கம்யூனிட்டில டாக்ஸிசிட்டி இல்லாம ஆப்டிமிஸ்டிக்கா எப்படி போகும்? இப்ப இவங்களால ரிவ்யூ பண்ணி வீடியோ போட முடியல, இல்ல ஸ்பான்சர்ஷிப் இவங்களுக்கு செட் ஆகலன்னா, இவங்க ஒரு பிராண்ட கிரியேட் பண்ணி அந்த பிராண்டுக்கு மெர்ச்சன்டைஸ் எதனா ஒரு விஷயத்துல இவங்க ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம். அத விட்டுட்டு ஓகே இதுதான் ஒன்லி வே. ஐ அம் நாட் டேக்கிங் தட் வே. பிகாஸ் ஆஃப் தட் ஐ அம் ஸ்டக் ஹியர்ன்றது தப்பு. நான் இந்த ஸ்பான்சர்ஷிப் பண்ணல. அதனால தான் நான் கீழ இருக்கேன். இல்லன்னா நான் கோடீஸ்வரனா இருப்பேன். இது எப்படி இருக்குன்னா, ஒருத்தன் கீழ இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவன் கீழ இருக்கிறதுக்கான காரணம், பணக்காரன்லாம் கெட்டவன்னு சொல்ற மாரி இருக்கு. நான் ஏழையா இருந்தாலும் நான் ரொம்ப நல்லவன். இந்த மாரி இருக்கு. அப்போ யார ஏமாத்துறாங்க? இப்போ இவங்கலாம் பேசுறதுக்கு காரணமே இவங்க நாளைக்கு அந்த பணக்காரன் ஆவணுன்றதுக்காக தான். இப்போ ஃபைனலா இந்த மாரி எந்த விஷயத்திலும் நீங்க ஏமாறாம இருக்கணும்னா ஒரே விஷயம் தான். ப்ராடக்ட் லான்ச் பண்றாங்களா? ஓகே அந்த ப்ராடக்ட் எவ்வளோ அழகா இருக்கு என்னன்றத வீடியோல பாருங்க. பட் வாங்காதீங்க. வாங்காம என்ன பண்ணுங்கன்னா, அந்த ப்ராடக்ட் எதுக்காக நீங்க பார்க்குறீங்க? உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் தேவையா? ரிசர்ச் பண்ணுங்க. உண்மையான அந்த ரிசர்ச் பண்ணுங்க. யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் செட் ஆகும்னு உங்கள தவிர. நீங்க பொறுமையா இருந்து உங்களுக்கு ஏத்த பட்ஜெட்ல உங்களுக்கு அது செட் ஆகுமா? ஆவாதா? அதுலருந்து நீங்க ரெவென்யூ ஜெனரேட் பண்ணுவீங்களா? மாட்டீங்களா? ரெவென்யூவே ஜெனரேட் பண்ணலனா கூட என்டர்டெயின்மென்ட் பர்ப்பஸ்க்கு அவ்வளோ பட்ஜெட் நீங்க ஸ்பெண்ட் பண்ணணுமா? இல்லையான்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு தான் தேவை. கர்வ்டு ஸ்க்ரீன்னு இருக்கும். நார்மல் ஸ்க்ரீன்னு இருக்கும். RTXன்னு வாங்க. DLSS 4.0 வாங்க. இது எல்லாமே தியரிட்டிக்கல் வே தான். ஸோ பிராக்டிகலா ஒரு ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சிலர் ஜென்யூனா ரிவ்யூ போடுவாங்க யூடியூபர்ஸ். நீங்க தேடுற ப்ராடக்ட்ட சிலர் கரெக்ட்டா ரிவ்யூ பண்ணி வச்சிருப்பாங்க. லாங் டெர்ம் ரிவ்யூலாம் பண்ணியிருப்பாங்க. அத பார்த்து பொறுமையா ரிசர்ச் பண்ணி வாங்குங்க. பொறுமையா இருந்து நீங்க கரெக்ட்டா பார்த்து வாங்குனீங்கன்னா மட்டும் தான் சில பக்ஸ் கூட வந்திருக்கும். சில சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் கூட பண்ணியிருப்பாங்க ஸ்மார்ட் ஃபோன்னு பார்த்தீங்கன்னா. அதெல்லாம் கழிச்சுட்டு உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான டிவைஸ், நியர் டூ பெர்ஃபெக்ட்டான டிவைஸ் ஆச்சு கிடைக்கும். நீங்க டைரக்ட்டா போயிட்டு ஃபர்ஸ்ட் மூவர் ஓகே எல்லாருக்கும் ஷோ ஆஃப் பண்றதுக்காக வாங்குனீங்கன்னா,
அதுலயும் எந்த தப்பும் இல்ல. ஷோ ஆஃப் பண்றதுக்காக தான் வாங்குனீங்கன்னா, இது எதுவுமே உங்களுக்கு பிரச்சனை இல்ல. பட் அதுக்கான ப்ராப்ளத்தையும் ஃபேஸ் பண்ணணும். அதே மாரி யாருமே இவங்க தப்பு பண்ணிட்டாங்க, அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு யோசிக்காதீங்க. நீங்க கிளவரா இருந்தா யாருமே உங்கள ஏமாத்தவே முடியாது. எப்பவுமே. ஃபைனலா நீங்க என்ன பண்ணணும்னா, எந்த ஒரு யூடியூபருக்காகவும், எந்த ஒரு பிராண்ட்ஸ்க்காகவும் வந்து ஃபேனா இருந்து போயிட்டு கமெண்ட்லலாம் யாரையும் வந்து திட்டின்னு இருக்காதீங்க. டைரக்ட்டா வந்து உங்களுக்கு எது கரெக்ட்டு, எந்த ப்ராடக்ட் தேவைன்றதுக்காக மட்டும் பாருங்க. எல்லா யூடியூபருமே ஈவன் யூடியூபே ஒரு ஆடுன்றத மைண்ட்ல வச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து மோஸ்ட்டா வந்து 90% ஏமாறவே மாட்டீங்க. இன்னொரு ப்ரோஆக்டிவா என்ன பண்ண முடியும்னா, சில யூடியூப் சேனல்ல வந்து ஜென்யூனாவே வந்து லாங் டெர்ம் ரிவ்யூலாம் போட்டிருப்பாங்க. அந்த மாரி சேனல்ஸ சப்போர்ட் பண்ணீங்கன்னா, நாளைக்கு நீங்க தேடுற ப்ராடக்ட்டயும் அவங்க வந்து போட வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாரி இஷ்யூல வந்து உங்களோட ஒப்பீனியன் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாரி எந்த மாரி டைரக்ஷன்ல வந்து நம்ம தமிழ் டெக் கம்யூனிட்டி போணுன்றதையும் வந்து உங்களோட ஆங்கிள் என்னன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. பை கைஸ்.